வணக்கம் நண்பர்களே. லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு காம்போ கழட்டுறதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவை அப்படின்றது உங்களுக்கு சொல்லிட்டேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம மெயினாக இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு மொபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு காம்போ கழட்டுறதுனா டூலு. மெயினாக இந்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 2 சைடும் பார்த்தீங்கன்னா எட்ஜ் வந்து ஷார்ப் இல்லாமல் இருக்கும். இதான் நாங்கள் பேட்டரி கழட்டுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்மார்ட் ஃபோன் சர்வீஸில் முக்கியமானது, கொஞ்சம் எச்சரிக்கையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரியை ரிமூவ் பண்ணுறது. இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பாலிமர் பேட்டரி. ஓகேங்களா? இது நிறையா நீங்கள் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த பேட்டரி வந்து ஃபேன் டிப்பில் வச்சுருக்கும்போது வெடிச்சிருது, டெக்னீஷியன் கழட்டிகிட்டு இருக்கும்போது பிளாஸ்ட் ஆகிடுது. வீடியோலாம் நிறையா பார்த்துருப்பீங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த பேப்பரை பார்த்துக்குங்க. இந்த பேப்பரை வந்து நான் ரோல் பண்ணுறேன். ஓகேங்களா? சுற்றி வைக்கிறேன். ரைட். இப்போ இதே மாதிரி தான் அந்த பேட்டரிக்குள்ளே ப்ளஸ் லேயரையும் மைனஸ் லேயரும் ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஷார்ப்பான டூலை கொண்டு வந்து அதில் நீங்கள் பஞ்சர் பண்ணும்போது ஒரு லேயர் பஞ்சர் பண்ணி இன்னொரு லேயருக்கு போகுது. அப்போ மேலே இருக்க என்ன லேயர்? ப்ளஸ் லேயர். கீழே இருக்கிறது மைனஸ் லேயர். இப்போ ப்ளஸ் மைனஸ் சேர்ந்தால் என்ன ஆகும்? ஷார்ட் ஆகி வெடிக்கும். ஸோ இதனால தான் லித்தியம் பாலிமர் பேட்டரி வெடிக்கிறதுக்கு உண்டான ரீசன் இதுதான். இப்போ நீங்கள் டெக்னீஷியன் மெயினாக வந்து இதை கழட்டும் போது நீங்கள் மெயினாக பார்த்து நீங்கள் கழட்டணும். எந்த வித ஷார்ப்பான டூலை கொண்டு நீங்கள் அக்சஸ் பண்ணவே கூடாது. இது வந்து முக்கியமான கண்டிஷன்ஸ் இது. இது கலட்டுறதுக்குனே நம்ம ஓப்பனிங் டூலில் ஒரு டூல் இருக்குது. அதை வச்சு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணோம். பேட்டரியை பொறுத்த மட்டும் நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா, அதில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டபுள் சைட் டேப் போட்டு தான் ஒட்டியிருப்பாங்க அப்படின்னு. அதை நீங்கள் ஹீட் பண்ணியும் கழட்டலாம். காரணம் கொண்டு இந்த ஷார்ப்பான டூல்ஸை வச்சு நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் மைண்டில் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். அப்படி பண்ணிங்கன்னா வெடிச்சிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போ ப்ராப்பராக கழட்ட என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூலை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2 சைடுமே ஷார்ப்பாக இருக்காது. இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த குளுவை ஊற்றுறோம், குளூ சொல்யூஷனை ஊற்றுறோம். ப்ளூ ரிமூவர் சொல்யூஷனை ஊற்றும்போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகாமல் கீழே வந்து ஒரு டபுள் சைட் டேப் போட்டு தான் அதை ஒட்டியிருப்பாங்க. ஸ்டிக்கர் போட்டு தான் அதை ஒட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கர் வந்து மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் இந்த டூலை வச்சு லைட்டாக நீங்கள் நெம்பும்போது என்ன ஆகும்னா பேட்டரி உங்களுக்கு தனியாக வந்துடும். ஸோ இந்த முறைப்படி தான் நீங்கள் வந்து பேட்டரி கழட்டணும். ஹீட் பண்ணி கழட்ட வேணாம். நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணலை. நம்ம எப்பயுமே பேட்டரி இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம கழட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ சேம் இதே மெத்தடில் கழட்டுங்க. அவ்வளோதான். ஆல்ரெடி கழட்டி வச்ச பேட்டரி தான். உங்களுக்கு ஒரு டெமோக்காக நான் காட்டுறேன். அது இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த 2 பிளாக் கலர் தெரியுது பார்த்தீங்களா? அது 2மே டபுள் சைட் டேப்பு. ஸோ ஆல்ரெடி அதை நம்ம பிரிச்சுட்டோம். சரி, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்மார்ட் ஃபோன் சர்வீஸில் பேட்டரி கழட்டுறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதை வந்து யாருமே நான் சொன்ன மாதிரி ஷார்ப் டூலை வச்சு அக்சஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பட்டையாக இருக்கணும், டூல் வந்து பட்டையாக இருக்கணும். வச்சு நீங்கள் நெம்புனா அந்த பேட்டரியில் வந்து அந்த லேயரில் எந்த வித டேமேஜும் வந்துடக்கூடாது. சரிங்களா? ரைட். அடுத்து இந்த பேக் டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டூலை யூஸ் பண்ணுவோம் நம்ம. இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பிளேடு ஹோல்டர்னு சொல்லுவோம். அது லைட்டாக இன்சர்ட் பண்ணிட்டு அந்த க்ளூ சொல்யூஷனை ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த பேஸ்ட் மெல்ட் ஆகி உங்களுக்கு அந்த கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் நம்ம டெம்பருக்கு பின்னாடி இருக்க பேப்பர் பிளாஸ்டிக் இது. ஸோ இதை வச்சு தான் வந்து நம்ம மோஸ்ட்லி 99% இதை வச்சு தான் நாங்கள் காம்போ கலட்டுறது, கிளாஸ் ஒர்க் பண்ணுறது எல்லாமே இதை வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். மெயினாக இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் உள்ள மாடல்னால நீங்கள் அந்த நகத்தளவுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த இதில் இன்சர்ட் பண்ணக்கூடாது. இது ஆல்ரெடி நம்ம வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்துன்னு நான் சொல்கிற விஷயம் ஈஸியாக புரியும். இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி உள்ள நம்ம வீடியோலாம் பார்த்துட்டு வாங்க. கண்டிப்பான முறையில் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம ஒரு விவோ ஒரு மாடலை ஆல்ரெடி நான் பிரித்து வச்சுட்டேன். பிரித்து அந்த சென்டர் ஃப்ரேம் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இதில் வந்து காம்போ ஒட்டுறது எப்படி அப்படின்னு மட்டும் சொல்லுவேன். மெயினாக அந்த காம்போ நம்ம ஃப்ரேம் பிரிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ஃப்ரேம் இப்போ கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஃப்ரேமில் வந்து மெயினாக அந்த ஒரு ஸ்டெப் இருக்கும். அதாவது சென்டர் பாடிக்கும் இந்த காட்டுறேன் பாருங்கள். இந்த சின்ன ஸ்டெப்பு இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டெப்பில் தான் என்ன ஆகும்னா, கம்பெனியில் வந்து டபுள் சைடு டிக் க்ளூ போட்டு இந்த நம்ம காம்போவை பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம காம்போலையும் பாருங்கள் அதில் ஸ்டெப்பு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நம்ம காம்போலையும் பாருங்கள் அந்த கேப் இருக்கும். ஸோ இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு ஃப்ரேமில் உட்கார போகிறது. இது அந்த கிளாஸ் இருக்குது பாருங்கள், அந்த கிளாஸ் தான் ஃப்ரேமில் பிடிக்க போகிறது. கீழே உள்ளது அந்த எல்சிடி டிஸ்பிளே வந்து உங்களுக்கு சென்டர் பாடியில் உட்காரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சென்டர் பாடி நல்லா க்ளீன் பண்ணணும். அந்த மைல்டாக சின்ன கேப் இருக்குது பாருங்கள், அந்த காடி அதையும் நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இது ரெண்டுமே பக்காவாக க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சீட்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு ப்ராப்பராக க்ளீன் பண்ண சொல்கிறேன். இப்போ நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். பேஸ்ட் போடும் பாருங்கள். இந்த பேஸ்ட் வந்து எக்ஸஸாக போய் கீழே இருக்க சென்டர் பாடியிலையும் விழுந்துடக்கூடாது. அந்த ஃப்ரேம் எட்ஜிலேயே தான் வரணும் உங்களுக்கு. கரெக்டாக அது பாருங்கள், ஃப்ரேமோட எட்ஜில் தான் இருக்கும். இந்த மைல்டாக உங்களுக்கு வெளிக்கான பிரச்சனை கிடையாது. ரொம்ப நீங்கள் ஹெவியாக பேஸ்ட் போடவே கூடாது.
போட்டிங்கன்னா காம்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்னா டச்சு ஆட்டோமேட்டிக்காக அது ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் ஒன்று தொட்டிங்கன்னா அங்கே ஒன்று போகும். ஸோ இது இந்த ரீசன் வந்து என்ன ரீசன்னா சென்டர் ஃப்ரேமை சரியாக க்ளீன் பண்ணாமல் இருக்கிறது, அந்த எட்ஜில் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணாமல் இருக்குது, பேஸ்ட் அதிகமாக போடுறது. இந்த வேலை இருக்கவே கூடாது. மெயினாக ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒட்டணும். லைட்டாக கொஞ்சம் கீழே இறக்கி நீங்கள் மேலே ஏற்றி ஒட்டினா தான் ப்ராப்பராக ஃபிட்டிங் ஆகும். நீங்கள் பாருங்கள், எட்ஜு டு எட்ஜு ஃபிட்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கான்னு நம்ம ஒரு தடவை பார்த்துடணும். மெயினாக வந்து காம்போ ஆல்ரெடி நான் செக் பண்ணிட்டேன். புதுசாக நீங்கள் காம்போ மாற்றுறவங்க வந்து செக் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸ்டிக்கரை பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்படியும் ஒரு செக் பண்ணிடுங்க. ரெண்டாவது காம்போ மாட்டினதுக்கப்புறமும் ஆன் பண்ணி செக் பண்ணி பேக் பேனல்லாம் மாற்றி ஸ்க்ரூலாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெம்பர் ஒட்டி நீங்கள் கஸ்டமர் கீழே கொடுக்கணும். சரிங்களா? இப்போ ரெண்டாவது, ஒரு ஃபோன் உங்கள்கிட்ட சர்வீஸ் வருதுன்னா கஸ்டமர்கிட்ட நீங்கள் வாங்குறது ரொம்ப முக்கியம். அவங்க என்ன கண்டிஷனில் கொடுக்குறாங்க அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். சில கஸ்டமருக்கு அவங்களுக்கே தெரியாது, ஃப்ரேம் பெண்டான விஷயமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை நம்ம தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். வேர்வை தண்ணி உள்ளே போய் நிறையா வாட்டர் லாக்கான கஸ்டமர்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்கோம். தண்ணி எப்படி நாங்கள் உள்ளே ஊற்றுவோம் அப்படின்லாம் நம்மகிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கே தெரியாமல் வேர்வை தண்ணியோ ஏதோ தண்ணி உள்ளே போயிருக்கும். ஸோ அப்போ கஸ்டமர் இருக்கும்போது அவங்க முன்னிலையில் தான் நீங்கள் ஃபோனை பிரிக்கணும். பிரிச்சுட்டிங்கன்னா ஒரு 99% வந்து கஸ்டமருக்கு நம்மளுக்கு உண்டான பாண்டிங்கில் எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ இதை கம்பல்சரியாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க இருக்கும்போதே பிரித்து என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு, சரி ஒரு சில கம்ப்ளைண்ட் தான் சொல்லுவாங்க. நீங்கள் பிரிக்கும்போது 2-3 கம்ப்ளைண்ட் வரும். அப்போ அவங்க லைவாக பார்க்கும்போது அவங்களே புரிஞ்சுக்குவாங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மொபைல் சர்வீஸ் சம்மந்தமாக நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுவோம். உங்களுக்கு இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம்.